இரண்டாவது உலக போர் நடந்துட்டு இருந்த காலகட்டம். ஹிட்லருடைய தலைமையில நாசி படை உலகம் முழுக்க மாபெரும் பேரழிவுகளை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. அவங்களுடைய முக்கியமான குறிக்கோளா இருந்தது யூதர்களை தண்டிக்கிறது, சிறைப்பிடிக்கிறது, அழிக்கிறதா இருந்துச்சு. யூதர்கள் சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி, வயசான முதியவர்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட பாரபட்சமே காட்டாம ரண கொடூரமா அவங்கள செதைச்சு அவங்கள கொல்றதுதான் நாசி படையோட முக்கியமான குறிக்கோளா இருந்துச்சு. இந்த நாசி படைகளுக்கு ஹிட்லர் எந்த ஒரு கட்டுப்பாடுமே விதிக்கல. அதனால கொஞ்சம் கூட ஜீவ காருண்யமே இல்லாம ரொம்ப படு மோசமான தண்டனைகள் எல்லாம் கொடுத்து நாசி படை இந்த யூதர்களை தண்டிச்சுட்டு இருந்துச்சு. அப்படி இருக்க காலகட்டத்துல சரமாரியா அணு ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. துப்பாக்கி குண்டுகள் மழை மாதிரி அங்கங்க பொழிஞ்சிட்டு இருந்துச்சு. மக்கள் உயிர் வாழ்றதுக்கே அச்சப்பட்டுட்டு இருந்தாங்க. தேவாலயங்களும் பள்ளிக்கூடங்களும் கேட்பாரற்று நாசி படைகளோட ஓய்வெடுக்கிற இடமா மாற ஆரம்பிச்சது. அப்படி இருக்கும்போதுதான் ஜெர்மனியிலிருந்து கிட்டத்தட்ட 200 மைல் தூரத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல கிட்டத்தட்ட 300 வருஷ பழமையான ஒரு சர்ச் இருந்துச்சு. புனிதத்துக்கு பேர் போன அந்த சர்ச் இந்த இரண்டாவது உலக போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்களுடைய நம்பிக்கை ஸ்தலமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய கன்னியாஸ்திரிகள் அங்க வந்து பயிற்சி எடுத்து முழுமையா கன்னியாஸ்திரியா மாறி வேட்டிகனுக்கும் ரோமானியாவுக்கும் குடிபெயர்ந்தாங்க. இப்படி இருக்க காலகட்டத்துல தான் இந்த இரண்டாவது உலக போர் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அந்த சர்ச்சோடைய நிலைமையை தலைகீழா மாறிடுச்சு. எந்த அளவுக்கு தலைகீழா மாறுச்சுன்னா, அந்த இடத்துல உயிர் வாழ பயந்துகிட்டு அங்க இருந்த கன்னியாஸ்திரிகள் எல்லாரும் வேட்டிகனுக்கும் ரோமானியாவுக்கும் மாறி போயிட்டாங்க. சர்ச்சோட தலைமை கொடுக்கிற ஆணைக்கு ஏற்ப ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஒரு கன்னியாஸ்திரி அப்படின்ற பெயர்ல அந்த சர்ச்சுக்கு வந்து தங்கி ஒவ்வொரு நாளும் இறைவனை நோக்கி ஜெபம் பண்றதுதான் அவங்களுடைய வழக்கமா இருந்துச்சு. தங்களுடைய 3 மாச பணி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகலாம். அவங்களுக்கு பதிலா இன்னொரு கன்னியாஸ்திரி அந்த இடத்துல வந்து அந்த ஜெபத்தை தொடர்வாங்க. ஆனா அங்க இருக்கிற அந்த 3 மாசமுமே அந்த கன்னியாஸ்திரிக்கு நரக வாழ்க்கை தான். எப்போ எங்க இருந்து என்ன அணுகுண்டு வந்து இந்த சர்ச் மேல விழும், யார் வந்து நம்மளை கொல்லுவா அப்படின்ற ஒரு பயத்தோடவே அந்த கன்னியாஸ்திரி அந்த 3 மாசமும் அந்த புனிதமான ஸ்தலத்துல வாழ்ந்தாகணும். அப்படி இருக்கும்போதுதான் அந்த காலகட்டத்துல சிஸ்டர் கேத்ரின் அப்படின்றவங்க அந்த இரண்டாவது உலக போர் நடந்துட்டு இருந்த காலகட்டத்துல அந்த சர்ச்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் இறைவனை நோக்கி ஜெபம் பண்றதுதான் அவங்களோட ஒரே நம்பிக்கையா இருந்துச்சு. ஹிட்லரோடைய கொடூரங்களை ரேடியோ மூலமாகவும் நியூஸ் பேப்பர்ஸ் மூலமாகவும் படிச்சு அந்த கன்னியாஸ்திரி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் ரேடியோ மூலமா அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது தான் நாசி படை அந்த சர்ச்சுக்கு ரொம்ப சமீபத்துல இருந்த ஒரு கிராமத்து மேல கொஞ்சம் கூட கருணையே இல்லாம அணுகுண்டுகளை வச்சு தாக்கி அங்க இருக்கிற மக்களை கொடூரமா அழிச்சிருக்காங்கன்ற விஷயம் அந்த கன்னியாஸ்திரிக்கு தெரிய வருது. இத கேள்விப்பட்ட உடனே அந்த கன்னியாஸ்திரி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. உடனடியா வேகமா அங்க இருந்து ஓடி போய் அந்த சர்ச்ல இருக்கிற ஒரு ரகசிய பாதை வழியா யாருக்குமே தெரியாத பூமிக்கடியில பேஸ்மெண்ட்னு சொல்லப்படுற இடத்துல ரகசியமா பூட்டப்பட்டு வச்சிருந்த ஒரு அறைக்குள்ள அந்த கன்னியாஸ்திரி சிஸ்டர் கேத்ரின் போறாங்க. அப்படி அவங்க வேகமா போய் அந்த கதவை திறந்த உடனே உள்ள இருந்து ஒரு குடும்பமே எந்திரிக்குது. சிஸ்டர் கேத்ரினை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. உள்ள இருந்த 4 பேர்ல கிட்டத்தட்ட எல்லாருமே உடல்ல ரொம்ப மோசமான காயங்களோட இருந்தாங்க. ஒரு தந்தை, ஒரு தாய், அவங்களுடைய 2 பசங்கன்னு சொல்லிட்டு உள்ள இருந்த அந்த குடும்பம் ஒரு யூத குடும்பம். நாசிகளுக்கு பயந்து நாசிகளால தாக்கப்பட்டு அந்த இடத்துக்கு அடைக்கலம் தேடி அவங்க வந்தாங்க. சிஸ்டர் கேத்ரின் என்னதான் ஒரு கிறிஸ்தவ பெண்மணியா இருந்தாலும் அவங்களுக்கு
போர் சூழல் மேலேயோ தீவிரவாதத்து மேலேயோ கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. இறைவன் எல்லாரையும் ஒன்னா நேசிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவங்க. அதனால அந்த சர்ச்சுக்கு அடைக்கலம் தேடி வந்த அந்த யூத குடும்பத்தை சிஸ்டர் கேத்ரின் ரகசியமா அங்க தங்க வச்சாங்க. இவங்க இங்க தங்குறது நாசிகளுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த குடும்பத்துக்கும் சரி தனக்கும் சரி மிகப்பெரிய பேரிழப்பு வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த சர்ச்சோட எந்த அறையிலையும் தங்க வைக்காம பேஸ்மெண்ட்ல ரகசியமா வைக்கப்பட்டிருந்த அந்த அறையில அந்த குடும்பத்தை சிஸ்டர் கேத்ரின் தங்க வச்சிருக்காங்க. சிஸ்டர் கேத்ரினை பார்த்த உடனே அங்க இருந்த அந்த 2 சின்ன குழந்தைங்களும் வேக வேகமா ஓடி வந்து அவங்கள அணைச்சுக்கிறாங்க. அந்த குழந்தைகளுடைய தந்தையும் தாயும் சிஸ்டர் கேத்ரினுக்கு மனப்பூர்வமா நன்றிகளையும் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுற அளவுக்கு சிஸ்டர் கேத்ரினுக்கு பொறுமை கிடையாது. காரணம், சமீப காலத்துல ஏற்பட்ட மிகப்பெரிய பேரிழப்பு. உள்ள வந்தவங்க அந்த குடும்பத்துக்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த சொல்றாங்க. நாசி படை பக்கத்து கிராமத்துல மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தி இருக்குது. அப்படின்னா நிச்சயமா அவங்க பக்கத்துலதான் எங்கேயோ இருக்காங்க. எப்ப வேணாலும் அவங்க இந்த சர்ச்சுக்கு வரலாம். ஒரு கன்னியாஸ்திரியா நான் இங்க இருக்கிறதுனால எனக்கு அவங்களால எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது. ஆனா அதே சமயத்துல ஒருவேளை நாசி படை நீங்க இங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே கை மீறி போயிடும். அதனால நீங்க கொஞ்ச காலம் இந்த இடத்துலயே பத்திரமா பாதுகாப்பா இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்க 4 பேர்ல ஒருத்தர் கூட இந்த அறையை விட்டு வெளியில வரக்கூடாது. நான் உங்களுக்கு தேவையான மருந்துகளையும் சாப்பாடையும் இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். ஆனா தயவு செய்து கொஞ்ச காலத்துக்கு வெளியிலவே வராதிங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டர் கேத்ரின் சொல்றாங்க. இந்த போர், இந்த பதட்டமான சூழல் எல்லாமே ரொம்ப சீக்கிரம் முடிவடைஞ்சிரும்னு சொல்லிட்டு நம்புவோம். அந்த நம்பிக்கை நிச்சயமா நம்ம எல்லாரையும் பாதுகாக்கும். இறைவனை வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டர் கேத்ரின் சொல்றாங்க. இந்த பதட்டமான சூழ்நிலையில இந்த போர்க்காலம் எல்லாம் தொடங்கறதுக்கு முன்னாடி நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே சிஸ்டர் கேத்ரின் கிட்ட சொல்லி அழுது. ஆனா என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? மனுஷங்க தங்களுடைய சுயநலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த சட்ட திட்டங்களை மாத்தி அமைப்பாங்க. அந்த அடக்குமுறைய யாராவது கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அவங்கள குற்றவாளிகள்னு அறிவிச்சு அவங்களுக்கு மரண தண்டனை கூட கொடுக்க தயங்காது இந்த உலகம். அப்படி கொடுக்கப்படுற தண்டனைக்கு நீதி நியாயம் சொல்லிட்டு பேரையும் மனித இனம் வைக்கும். இதையெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த சர்ச்சோடைய வெளிக்கதவு தட்டப்படுற சத்தம் கேக்குது. சிஸ்டர் கேத்ரின் உடனே பயந்து போயிடுறாங்க. நிச்சயமா வெளியில வந்திருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க சொன்ன விஷயத்த மறுபடியும் அந்த யூத குடும்பத்துக்கு சிஸ்டர் கேத்ரின் எடுத்து சொல்றாங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த அறையை விட்டு யாருமே வெளியில வராதிங்க. உங்களுக்கு தேவையானதை எப்படியாவது நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் கேத்ரின் அந்த இடத்தை விட்டு வெளியில போறாங்க. ரொம்ப நேரமா கதவு தட்டப்பட்டும் யாரும் திறக்காத காரணத்தினால வெளியில இருந்த நாசிப்படை அந்த தேவாலயத்தோட கதவையே உடைக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது சிஸ்டர் கேத்ரின் உடனடியா அந்த கதவை திறக்கிறாங்க. அப்படி திறந்ததும் உள்ள இருந்து ஒரு கன்னியாஸ்திரி மட்டும் வந்து கதவு திறக்கிறத பார்த்த அந்த நாசிப்படை குழம்பி போகுது. அந்த நாசிப்படையோடைய தலைவன், எதுக்காக நீங்க கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு தாமதப்படுத்தினீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிஸ்டர் கேத்ரின், நான் ஜபத்துல இருந்தேன், ஜபத்தை முடிச்சுட்டு தான் என்னால வெளியில வர முடியும், அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த படை தளபதி அடுத்த ஒரு கேள்விய சிஸ்டர் கிட்ட கேட்கவே இல்லை. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேத்ரின் கேட்கும்போது, இங்க பக்கத்து ஊர்ல ஏற்பட்ட செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால 1-2 நாள் நாங்க இங்க தங்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு வேற இடம் எதுவும் கிடையாது. எங்களுக்கு மறு உத்தரவு வந்த உடனே நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம். அதனால அது வரைக்கும் நாங்க இங்கதான் தங்க போறோம்னு சொல்லிட்டு அந்த தளபதி சொல்றாரு. அதுக்கு கேத்ரின் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. காரணம்,
இந்த இடத்துல 3 மாசத்துக்கு ஒரு கன்னியாஸ்திரி தான் வந்து தங்குவாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் போர் சூழல் காரணமா ரோமானியாவிலையும் வேட்டிக்கன்லயும் குடியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு கன்னியாஸ்திரியா இந்த தேவாலயத்துடைய புனிதத்தை காப்பாத்துறதுக்காக நான் தினம் தினம் இங்க ஜெபிச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு கன்னியாஸ்திரியா நான் இருக்கிற இந்த இடத்துல ஆண்கள் இருக்க கூடாது, அதுதான் நியதின்னு சொல்லிட்டு கேத்ரின் சொல்றாங்க. அதுக்கு அந்த படைத்தளபதி, கவலைப்படாதீங்க, நாங்க இங்க ஒரு அடைக்கலமா தான் வந்து தங்கி இருக்கோம், எங்களால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எங்களால இந்த தேவாலயத்தோட புனிதத்தன்மையும் சரி உங்களுடைய புனிதத்தன்மையும் சரி எந்த ஒரு வகையிலும் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதி அளிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு அந்த படைத்தளபதி. இதுக்கு மேல கேத்ரினால அந்த விஷயத்த மறுக்க முடியாது. ஒருவேளை கேத்ரின் அப்படி மறுத்தளிச்சாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த நாசி படைகளுக்கு அவங்க மேல சந்தேகம் ஏற்படும். அதனால வேற வழியே இல்லாத கேத்ரின், சரி நீங்க தாராளமா தங்கிக்கலாம், ஆனா முடிஞ்ச அளவுக்கு சர்ச்சோட கிழக்கு பக்கமும் சரி சர்ச்சோடைய மேற்பகுதிக்கும் போகாதீங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கன்னியாஸ்திரிகளோட ஆடைகள் அங்க இருக்கு, அது ஆண்களால அசுத்தப்படுத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைமுகமா தான் சொல்ல வந்ததை சொல்றாங்க. அதுக்கு அந்த தளபதியும் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிறாரு. அப்படி அந்த நாசி படைய சர்ச்ல தங்க வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஜபத்துக்காக சாப்பலுக்கு போறாங்க சிஸ்டர் கேத்ரின். அந்த நாசி படையில இருந்த யாருக்குமே சந்தேகமே வராத மாதிரி முதல் 2 நாட்கள் நகருது. அந்த நாசி படையும் அவங்க கொடுத்த வாக்குக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே கண்ணியத்தோட தான் நடந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையும் ஏற்படுது. ஒரு நாள் ராத்திரி அந்த நாசி படை போர் வீரன்ல ஒருத்தன் அந்த சர்ச்ல சிகரெட் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஓரமா ஒதுக்கும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணுடைய நிழலாடுறத அவன் கவனிக்கிறான். முதல்ல அதை பார்த்து பயந்து போனவன் அந்த நிழலை பின்தொடர்ந்து போகிறான். அப்போதான் அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு ஒளிஞ்சு இருக்கிறத அவன் கவனிக்கிறான். ஆனா ஒரு சின்ன பெண் குழந்தை இந்த இடத்துல எப்படி வந்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சாகணும். அதனால அந்த குழந்தைகிட்ட அவன் தன்மையா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல அந்த யூத குடும்பம் தன்னுடைய சின்ன மகள் 2வது பெண் குழந்தை எங்க போச்சுன்னு சொல்லிட்டு தெரியாம தவிச்சு போறாங்க. ஒருவேளை அவ வெளியில போயிருந்தானா இது மிகப்பெரிய பிரச்சனை ஆகுமேன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருந்த அதே சமயத்துல அந்த பெண் குழந்தை நாசி படைக்கிட்ட மாட்டிக்கிறா. அந்த குழந்தைகிட்ட தன்மையா பேசி உண்மையை கறக்க முயற்சி பண்றாங்க நாசி படை. அந்த குழந்தை ஒரு அப்பாவி குழந்தை. அவளுக்கு போர் பதட்டம் என்ன, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எதுவும் தெரியாது. அவளை பொறுத்த வரைக்கும் யாராவது அன்பா 4 வார்த்தை பேசினா அவங்கள அப்பாவியா நம்பிடுவா. அதனால அந்த நாசி படை தளபதி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் கொஞ்சம் கூட பொய்யே சொல்லாம எல்லா உண்மைகளையும் அந்த பெண் குழந்தை போட்டு உடைச்சிடுறா. அதாவது அவங்களுடைய யூத குடும்பமே இந்த சர்ச்ல தான் கிட்டத்தட்ட 1 மாத காலமா தங்கி இருக்குதுன்ற விஷயத்த அந்த குழந்தை சொல்லிடுறா. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனடியா அந்த குடும்பம் இந்த சர்ச்ல எங்க இருந்தாலும் அவங்கள கைது பண்ணி முன்னாடி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த தளபதி ஆணை பிறப்பிக்கிறாரு. அப்போ அந்த படை தளபதி ஒரு கேள்வி கேட்கிறான், நீங்க இங்க இருக்கிறவங்க யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த குழந்தைய அப்பாவியா இங்க இருக்கிற சிஸ்டர் தான் எங்களை தங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடவும் அதுக்கு மேல அந்த தளபதியால அவனுடைய ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்த முடியல. அப்போ சிஸ்டர் கேத்ரின் ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த தெரிஞ்ச கூட அவங்களுடைய தலைமுடிய பிடிச்சு தரன்னு சொல்லி இழுத்துட்டு வரான் அந்த படை தளபதி. அதே சமயத்துல அந்த நாசி வீரர்கள் அந்த யூத குடும்பத்தையும் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு இழுத்துட்டு வராங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் ஏதோ ஒரு வகையில அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்ற ஒரு விஷயம் சிஸ்டருக்கும் தெரிய வருது, அந்த குடும்பத்துக்கும் தெரிய வருது. இருந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கையை கைவிடாம சிஸ்டர் கேத்ரின் அந்த சூழ்நிலையிலையும் அந்த குடும்பத்துக்காக நாசி படைக்கிட்ட பேசுறாங்க. இவங்க ஏற்கனவே பலவீனமா இருக்காங்க.
இறைவனுடைய வாக்குப்படி பலவீனமா இருக்கிற ஒருத்தரை நம்ம எந்த ஒரு வகையிலையுமே தண்டிக்க கூடாது. அதனால தயவு செய்து இவங்களை விட்டுடுங்க, இவங்க எங்கேயாவது போய் பிழைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேத்ரின் எவ்வளவோ அந்த தளபதி கிட்ட கேக்குறாரு. ஆனா அதுக்கு அந்த தளபதி சொன்னதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். 1 மாத காலமா இந்த சர்ச்ல இந்த யூத குடும்பம் தங்கி இருக்குது. 1 மாத காலமா இந்த சர்ச்சோடைய புனித தன்மையே கெட்டு போயிருக்குது. அதை மாத்தி இவங்களுடைய ரத்தத்தால இந்த சர்ச்சை புனிதப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் அந்த இறைவன் எங்களை அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லி நாங்க ஏத்துக்கிறோம். நீயுமே ஒரு யூத குடும்பத்தை இந்த சர்ச்ல தங்க வச்சிருக்க கூடாது. அப்படி தங்க வச்ச காரணத்தினால நீ உன்னுடைய புனிதமான நிலைமைய இழந்துட்ட. அதனால உனக்கு நாங்க கொடுக்க போற தண்டனையே வேறன்னு சொல்லி அவங்க ஒரு கன்னியாஸ்திரின்னு கூட பார்க்காம அங்க இருந்த அந்த நாசி படை அவங்கள கொடூரமா சிதைக்க ஆரம்பிக்குது. அதுவும் அவங்க காப்பாத்தின அந்த குடும்பத்தோடைய கண்களுக்கு முன்னாடி. அந்த குடும்பத்தோடைய தலைவன் இந்த சூழ்நிலைய எப்படியாவது தடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையிலயும் முயற்சி பண்றாரு. ஆனா அவர் எவ்வளவு முயற்சி பண்ணியுமே கேத்ரினை அவரால் காப்பாற்ற முடியல. அதே சமயத்துல நாசிப்படை சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டு கூட பார்க்காம அந்த குடும்பத்தோட 2 பெண் குழந்தைகளையும் சரி, அந்த தாயையும் சரி, சிஸ்டர் கேத்ரினுக்கு என்ன தண்டனை அவங்க கொடுத்தாங்களோ அதே தண்டனையை தான் அந்த பெண்களுக்கும் அவங்க கொடுக்குறாங்க. தன்னுடைய கண் முன்னாடியே இந்த ஒரு கொடூரமான விஷயம் நடந்துமே எதிர்த்து நிக்க முடியலையேன்னு சொல்லி அந்த குடும்ப தலைவன் கதறி அழறான். அப்படி பண்ணவங்க சிஸ்டர் கேத்ரினுடைய புனிதமான அந்த கன்னியாஸ்திரி உடைய அதே இடத்துல கிழிச்சு எரிஞ்சிட்டு அவங்கள நிர்வாணப்படுத்துறாங்க. இந்த கொடூரத்தெல்லாம் சகிச்சுக்க முடியாம கேத்ரினும் இறைவனை நோக்கி கதறி அழறாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்கள காப்பாத்துறதுக்காக யாருமே வரல. அப்படி இருக்கும் போதுதான் அந்த நாசி படை அந்த குடும்பத்துல இருந்த அந்த 4 பேரையும் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம சுட்டு கொல்றாங்க. அதே சமயத்துல அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ண கேத்ரினையும் உயிரோட எரிச்சு சாம்பலாக்குறாங்க. ஒரு 4 உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சிஸ்டர் கேத்ரின் அந்த இடத்துல அவங்களுக்கு ஏற்படவே கூடாத ஒரு கொடூரமான அனுபவத்தை ஏத்துக்கிட்டு அந்த இடத்துல இறந்தும் போறாங்க துடிச்சு. கடைசி வரைக்கும் அவங்களுக்கான நீதி எங்கேயுமே கிடைக்கல. ஒருவேளை அவங்களுடைய மரணத்துக்கு அப்புறமா அந்த இறைவன் கிட்டையாவது அவங்களுக்கான நீதி கிடைக்கும்னு சொல்லி நம்புவோம். மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.